சிம்ம ராசி குரு பெயர்ச்சி பலன் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை சித்திரை 28ஆம் தேதி பகல் 1:24 குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கின்றார். சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்து சிம்மத்துக்கு 3, 5, 7ஆம் பாவங்களை குரு பகவான் பார்வையிடுகின்றார். இந்த குரு பயிற்சி பலன் இவருக்கு அதிக வெற்றியை தரும், பலவிதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த ஓராண்டு காலம். உடல் வலிமை, இதுவரை உடல் தேராமல் இருந்தால் கூட உடல் வலிமை அதிகம் உண்டாகும். இளைய சகோதரம், அதனால் ஒற்றுமை விருத்தி, இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படும். காது சம்பந்தமான நோய்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருந்தால் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்புள்ளது. ஆடை ஆபரணம், உணவு பாத்திரங்கள் முதலியவை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் விருத்தி, இதுவரை தொழில் மந்தமாக இருந்து அப்படி இருந்தாலும் இப்போ இனி வரும் காலங்களில் தொழில் நல்லா இருக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மேல் படிப்பு இது மாதிரிலாம் உற்பத்தி ஆகும். மற்றும் மருத்துவர், வழக்கறிஞர் இது மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் மேலும் மேலும் புகழ்கள் பெருகிக்கொண்டே போகும். தைரியம், நல்ல தைரியம் வளரும். இந்த ஒரு வருட காலகட்டத்தில் தைரியம் அதிகமாக இருக்கும். பூமி விருத்தி, வாகனங்கள் வாங்குதல், புதிய பூமி விருத்தி, ஏதாவது நிலபுலன்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் வாங்கலாம். நற்செயல்கள், நல்ல காரியங்கள் செய்கிறது. இது மாதிரி இந்த 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி யோகங்களை எல்லாம் குரு பகவான் கொடுப்பார். தந்தையினுடைய உடல் நலம், தந்தையினுடைய தொழில் விருத்தி இவையெல்லாம் சிறப்பாக விளங்கக்கூடிய நேரம். புத்தி நல்லா வேலை செய்யும். இந்த நேரங்களில் புத்தி நல்லா வேலை செய்யும். வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகள், சுப வார்த்தைகளாக வந்து சேரும். சந்ததி பெருகும். குடும்பத்தில் சந்ததி பெருகும். அதே மாதிரி மனக்கூர்மை, மனதில் பட்டதை உடனே செய்யக்கூடிய அளவு நல்ல ஒரு சுபமான ஆலோசனைகள்லாம் நமக்கு உருவாகும். வித்யா பிரசங்கம், நாம் கற்ற கல்வியை வைத்து மற்றவர்களிடத்தில் நாம் விரிவாக்கம் பண்ணுறது, இது மாதிரி இப்போ கல்லூரி பேராசிரியர்கள் இந்த மாதிரி ஆள் இந்த சிம்மராசியில் இருந்தால் இவர்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்லாம் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி நீதி சாஸ்திரம், நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், ஜட்ஜ் இது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் மேலும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி மந்திர பிரயோகம், அதரோட வேதம் இதெல்லாம் நல்லா ஒரு கோயிலுக்கு போகிறது, மந்திரங்கள் சொல்கிறது, அர்ச்சனைகள் பண்ணுறது, யாகங்கள் நடத்துறது, இது போன்ற காரியங்கள்லாம் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய நேரமாக இந்த குரு பெயர்ச்சி பலன் விளங்கும். அடுத்ததாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். இது வரைக்கும் பொண்ணு மட்டுமே பார்த்துக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் இந்த ஒரு வருட காலம். ஏன்னா குரு பகவான் இவருடைய வீட்டுக்கு கடைசி பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால திருமணங்கள் கைகூடும். கோர்ட்டுகளில் வழக்கு இது மாதிரி இருந்தாலும் அந்த வழக்குகள்லாம் சாந்தமாகி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வழக்குகள் குறைய ஆரம்பிக்கும். வியாபார தொழில் விருத்தி நல்லா இருக்கும். மனைவியினுடைய ஆயுள், திருமணமானவர்களுக்கு மனைவியினுடைய ஆயுள் காலம் நல்லாயிருக்கும். நட்பு ஆதரவு நல்லாயிருக்கும். நண்பர்களுடைய சேர்க்கை, உற்றார் உறவினர் இவங்கெல்லாம் நட்பு பாராட்டுவாங்க. நல்ல உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த குரு பயிற்சி பலன் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வழங்குவார். இந்த சிம்மராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானை வணங்க வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை 3 முறை வலம் சிவபெருமானை வணங்கி அர்ச்சனைகள் செய்து வந்தால் இவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். வணக்கம்.